Hello friends, welcome to Noah's Content channel. இன்னைக்கு இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் ஆன்லைன் கிளாஸஸ், virtual மீட்டிங், அப்புறம் ப்ரெசன்டேஷன் எல்லாமே ஆன்லைனில் நடக்குது. அந்த ஆன்லைனில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம நிறையா டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் மீட், ஜூம், அப்புறம் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ், இந்த மாதிரி நிறையா ஆன்லைன் டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம். நம்மளுடைய வியூவை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கோ அல்லது ஆன்லைன் கிளாஸ் டீச் பண்ணுறதுக்கோ வெர்ச்சுவல் கிளாஸ் ரூமுக்கோ யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு ஆன்லைன் டீச்சிங் டூல் ஆர் ஆன்லைன் ப்ரெசன்டேஷன் டூல் தான் நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேரோட பேர் வந்து ஜூம்-இட். அந்த ஜூம்-இட் சாஃப்ட்வேர் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணினா தான் நாம் போடுறோடைய வீடியோ நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃபஸ்ட்டு அந்த ஜூம்-இட் சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். கூகுளில் போய்ட்டு நீங்கள் ஜூம்-இட் அப்படின்னு அடிங்க. ஜூம்-இட். ஜூமுங்கிறது வந்து மீட்டிங் சாஃப்ட்வேர், ஜூம்-இட்டுங்கிறது வேறு சாஃப்ட்வேர். ஸோ உங்கள் ஜூம்-இட் தான் நம்ம பண்ண போகிறது. பாருங்கள், ஒரு வெரி ஸ்மால் சாஃப்ட்வேர். அதோடைய சைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 448 KB தான். அவ்வளோ சின்ன சாஃப்ட்வேர் தான், பட் வெரி யூஸ்ஃபுல் சாஃப்ட்வேர் ஃபார் டீச்சர்ஸ் அண்ட் ஆன்லைன் ப்ரெசன்டர்ஸ். இப்போ டவுன்லோட் ஜூம்-இட் கிளிக் பண்ணுங்கள். வெரி ஸ்மால் சாஃப்ட்வேர். ஸோ ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணியிருந்தனால இது வந்து ஜூம் பாருங்கள், ஜூம்-இட் டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஜஸ்ட் இன்ஸ்டாலேஷன் வந்து வெரி சிம்பிள். அன்சிப் பண்ணிவிட்டு அந்த EXE ஃபைல் ரன் பண்ணிங்கன்னா போதும், இன்ஸ்டாலேஷன் ஆயிரும். இன்ஸ்டாலேஷன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ட்ரேயில் வந்து இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இதுதான் வந்து ஜூம்-இட் சாஃப்ட்வேர். அது நீங்கள் எனேபிளாக இருக்குன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஐக்கான் வரும் கீழே ஜூம்-இட்டில். இப்போ இந்த மாதிரி ஜூம்-இட் சாஃப்ட்வேர் இருந்தது அப்படின்னா நாம் இப்போ சொல்ல போகிற விஷயங்களை ஈஸியாக பண்ணலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேரில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். நான் ஜென்ரலாக ஃபஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஜென்ரலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜூம்-இட் சாஃப்ட்வேரில் நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கும் போதே அல்லது ஒரு ஸ்க்ரீன் காமிச்சிட்டு இருக்கும் போதே என்ன பண்ணலாம், அதை ஜூம் பண்ணலாம். ஜூம் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+1 Ctrl+1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ஜூம் ஆகும். இந்த ஜூம் ஆகும் போது கர்சர் உங்களுக்கு தெரியாது. இது என்ன ஆகும், கர்சர் நீங்கள் மவுஸை மூவ் பண்ணிங்கன்னா எங்கே மவுஸை மூவ் பண்ணுறீங்களோ அந்த பர்டிகுலர் ஏரியா வந்து ஜூம் ஆகும். பட் உங்களுக்கு கர்சரை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணவோ லிங்க் கிளிக் பண்ணவோ முடியாது. இது வந்து Ctrl+1, தட் இஸ் ஜூம் மோட். இந்த ஜூம் மோடில் இருக்கும்போது நீங்கள் லெஃப்ட் கிளிக், அதாவது தட் இஸ் மவுஸில் இருக்கிற லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்டர் இந்த மாதிரி மாறும். நீங்கள் பாருங்கள், ஒரு ப்ளஸ் சைன் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா இப்போ நாம் ட்ராயிங் மோடு வந்துட்டு அர்த்தம். ட்ராயிங் மோட் எதுக்காக அப்படின்னா, நாம் ப்ரெசென்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்க்ரீனில் இருக்கிற ஏதாவது பர்டிகுலர் ஏரியாவை ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் இந்த ட்ராயிங் டூல் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஏதாவது எழுதி காமிக்கலாம், நிறைய விஷயத்தெல்லாம் பண்ணலாம். இப்போ நான் பாருங்கள், இதுதான் எழுதுகிறேன் பாருங்கள், அல்லது வரைஞ்சி காமிக்கலாம், அல்லது பர்டிகுலராக மார்க் பண்ணி காமிக்கலாம். இந்த ஜூம்-இட்டில் இந்த மாதிரி எழுதுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறையா என்ன பண்ணுறாங்கன்னா ஷார்ட்கட் கீஸ் வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ என்ன கலர் பென் தெரிஞ்சது அப்படின்னா பிங்க் கலர் பென் தெரிஞ்சது. இதே வந்து பென்னோட கலர் மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த கலரோடைய ஃபஸ்ட் லெட்டர் கொடுத்தீங்கன்னா போதும், அந்த கலருக்கு பென் மாறிடும். சில கலர்ஸ்க்கு மட்டும்தான், எல்லாத்துக்கும் மாறும்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், B ப்ரெஸ் பண்ணோன்னா ப்ளூ கலருக்கு மாறிடும். இப்போ நீங்கள் எழுதுனீங்கன்னா ப்ளூ கலரில் வரும். R ப்ரெஸ் பண்ணால் ரெட் கலரில் வரும். அதே மாதிரி Y ப்ரெஸ் பண்ணால் எல்லோ கலரில், O ப்ரெஸ் பண்ணால் ஆரஞ்சு கலரில், G ப்ரெஸ் பண்ணால் க்ரீன் கலரில். இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஜூமாக இருக்கும் போதே பாருங்கள், இப்போ ஜூம் ஆகிட்ருக்கோம், ட்ராயிங் மோடில் இருக்கோம். ட்ராயிங் மோடில் இருக்கும் போது அந்த ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம், ரெக்டாங்கிள், எலிப்ஸ் அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் ட்ரா பண்ணலாம். ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு நீங்கள் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் கிளிக் பண்ணி ட்ரா பண்ணிங்கன்னா ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் போடணும் அப்படின்னா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி ட்ரா பண்ணால் ஸ்ட்ரைட் லைன் போட்டுடலாம். வெர்டிக்கல் ஸ்ட்ரைட் லைன் ஆர் ஹரிசாண்டல் ஸ்ட்ரைட் லைன் எது வேணால் நீங்கள் போடலாம். அடுத்தது
எலிப்ஸ் போடணுன்னா நீங்கள் டேபை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி ட்ரா பண்ணால் டேப் வரும், எலிப்ஸ் வரும். பாருங்கள் எலிப்ஸு. அடுத்தது கண்ட்ரோல் அண்ட் ஷிஃப்ட் ரெண்டையுமே சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு ஏரோ கீ வரும். இந்த மாதிரிலாம் வரும், ஏரோ கீஸ் வரும். இப்போ லாஸ்ட்டாக ட்ரா பண்ணது மட்டும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ட்ரோல் இசட் போட்டிங்கன்னா கடைசியாக என்ன ட்ரா பண்ணணுமோ அது மட்டும் ரிமூவ் ஆகிடும். பாருங்கள், இப்போ கடைசியாக அந்த ஏரோ மார்க் போட்டு அந்த ஏரோ மார்க் மட்டும் ரிமூவ் ஆகிடுச்சு. இது வரலும் பண்ணது எதுவுமே நான் வரைஞ்சது எதுவுமே வேண்டாம், நான் ப்ரெசன்டேஷன் ஸ்க்ரீனுக்கு போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ப்ரெஸ் எஸ்கேப் அல்லது ஈங்கிற ஒரு கீ இருக்குல்ல நம்ம கீபோர்டில், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே எரேஸ் ஆயிரும். பாருங்கள், எரேஸ், அவ்வளோதான். இப்போது மறுபடியும் ட்ராயிங் மோடு தான் இருக்கும். இப்போ பாருங்கள், ட்ராயிங் மோடில் தான் இருந்தோம் அப்படின்னா இந்த ப்ளஸ் சைன் தெரியும். ட்ராயிங் மோடு மட்டும் வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணலாம் அல்லது ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கர்சர் போயிடும். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கர்சர் போயிடும், பட் நீங்கள் ஜூம் மோடில் இருப்பீங்க. எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும், இந்த ஜூம் மோடு மட்டும் வெளியே வந்துடுவீங்க. ஓகே, இப்போ நம்ம ஜூம் மோடு விட்டு வெளியே வந்தாச்சு. இது ஒரு ஆப்ஷன், இது ஜூம் மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இந்த ஜூம் மோட் பண்ணுறதுக்கப்புறம் தான் ட்ராயிங் மோட் பண்ணணுங்கிறது கிடையாது. டைரெக்டாக கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ராயிங் மோட் போகலாம். அது எப்படி கேட்டிங்கன்னா Ctrl+2 அந்த கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ராயிங் மோடுக்கு போயிடலாம். இப்போ பாருங்கள், நான் Ctrl+2 ப்ரெஸ் பண்ணிட்டேன், ஆட்டோமேட்டிக்காக கர்சர் மாறிடுச்சு. பாருங்கள், கர்சர் மாறிடுச்சு. நாங்கள் ட்ராயிங் டூலுக்கு போயிட்டோம், நம்ம ட்ரா பண்ணலாம். இது வேணால் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்தது லைவ் ஜூம் டூல். லைவ் ஜூம்னு ஒரு ஆப்ஷன். அது எப்படி போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா Ctrl+4. இங்கே பாருங்கள், கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு 4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைவ் ஜூம் போகும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதுக்கு வந்து கீ மாற்றிருக்கேன், பட் டிஃபால்ட்டாக என்ன இருக்கும், Ctrl+4 தான் இருக்கும். அதுக்கு பாருங்கள், நான் வேறு மாதிரி ஷார்ட்கட் கீ மாற்றிருக்கேன், அதனால் நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம லைவ் ஜூம் எப்படி பண்ணுறது பாருங்கள். இப்போ பாருங்கள், இதான் இந்த லைவ் ஜூம். லைவ் ஜூமில் வந்து உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, லைவ் ஜூம் இருக்கும்போது நீங்கள் ஜூம் இருக்கும் போதே கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், லிங்க்கெல்லாம் ஓப்பன் பண்ணலாம். இந்த கிளிக்கெல்லாம் எனேபிளாக இருக்கும். பட் நார்மல் ஜூம் மோடில் வந்து அந்த கிளிக்கெல்லாம் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், லைவ் ஜூம் மோடில் நீங்கள் பாருங்கள், கிளிக் பண்ணால் உங்களுக்கு வீடியோ ஓப்பன் ஆகும். இந்த மாதிரிலாம் பண்ணலாம். இது வந்து கரெக்டான ஆன்சர் நீங்கள் டிஃபைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்சருக்கு கிளிக் பண்ணிவிட்டு 7 அப்படின்னு கிளிக் பண்ணிடுறோம். 7 நம்ம செலக்ட் பண்ணிடுறோம், அது வந்து கரெக்ட் ஆன்சர். அதே இப்போ பார்த்தீங்களா, இதுதான் வந்து லைவ் ஜூம் மோட். அதான் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம லைவ் ஜூம் மோடுக்கு வந்து Ctrl+4 போட்டு வர லைவ் ஜூம் வரும். லைவ் ஜூம் என்ன அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நார்மல் ஜூம் மோடு மாதிரியே உங்களுக்கு மவுஸ் கர்சர் எங்கெல்லாம் மூவ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு ஜூம் ஆகும். அதே சமயத்தில் நீங்கள் இந்த லிங்க்கெல்லாம் கிளிக் பண்ணால் இந்த லிங்க் வந்து லைவாக ஓப்பன் ஆகும். அதுதான் அதுக்கு லைவ் மோட்னு பேர். இப்போ பாருங்கள், லிங்க் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகுது. பட் நார்மல் ஜூம் மோடில் இது மாதிரி லிங்க்கு ஓப்பன் ஆகாது. இதே மாதிரி இந்த லைவ் ஜூம் மோட்லேயும் நீங்கள் ட்ராயிங் டூலை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் Ctrl+2 ப்ரெஸ் பண்ணணும். Ctrl+2 ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த லைவ் ஜூம் மோடில் உங்களுக்கு கர்சர் இந்த மாதிரி ஒரு புள்ளி மாதிரி வருது பாருங்கள். இந்த புள்ளி மாதிரி வரும். புள்ளி மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் ட்ராயிங் டூலில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு மவுஸை மூவ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் மூவ் ஆகாது. அந்த போர்ஷன் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ட்ரா பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த பென்னோட திக்னஸ் இருக்குல்ல, அது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் அப்பியருக்கு ஓகே, இப்போ அந்த பென்னோட திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு Ctrl+Up அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், பென்னோட திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பாருங்கள், பென் வந்து இவ்வளோ திக்காக இருக்குது. இதே Ctrl+Down ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பென்னோட திக்னஸ் குறையும். பாருங்கள், குறைஞ்சிருக்கு. இது வந்து க்ரீன் கலர் வேணும்னா க்ரீன் கலர். பாருங்கள், நம்ம என்ன இதில் பண்ணணுமோ, எனக்கு ட்ராயிங் மோடில் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே நீங்கள் இதுலேயும் பண்ணலாம். லைவ் மோடில் ஓகேவா. இப்போ இதெல்லாம் எரேஸ் பண்ணணும் அப்படின்னா போட்டிங்கன்னா போதும், கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆகிரும். Ctrl+Z போட்டிங்கன்னா கடைசியாக ட்ரா பண்ண மட்டும் எரேஸ் ஆகும். இப்போ இந்த ட்ராயிங் மோடில் விட்டுட்டு நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா ஜஸ்ட் ப்ரெஸ் எஸ்கேப் கீ. அப்போ என்ன ஆகும், ட்ராயிங் மோட் மட்டும் இப்போ நார்மல் லைவ் மோடுக்கு வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், கர்சர் வந்து நார்மல் ஏரோமாக இருக்கும், அதுதான் தெரியுது. ஸோ நம்ம நார்மல் லைவ் மோடுக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து லைவ் மோடு இருக்கிற ஆப்ஷன். அடுத்தது நாம் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா,
பிரேக் டைமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்க போகிறோம். இதுலேயே ஜூம் மீட்லேயே பிரேக் டைமர் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் பிரேக் போடணும். நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த Ctrl+3 அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பிரேக் டைமர் வரும். இங்கே பாருங்கள், Ctrl+3. இந்த ஜூமோட விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் பண்ணணும். இப்போ Ctrl+3 போடுங்க, டைமர் ஆகிடுச்சு. இந்த டைமர் நீங்கள் இன்க்ரீஸும் பண்ணலாம், டிக்ரீஸும் பண்ணலாம். இப்போ 10 மினிட்ஸ் இருக்குது. எனக்கு 10 மினிட்ஸ்லாம் வேணாம், 1 நிமிஷம் வேணும்னா மவுஸை நீங்கள் ஸ்க்ரால் பண்ணால் போதும், உங்களுக்கு டைம் குறையும். அதே மவுஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா, ஸ்க்ரால் அப் பண்ணிங்கன்னா டைமர் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டைமரோடைய கலர் சேஞ்ச் பண்ணால் நம்ம பென் கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான். ரெட் வேணும்னா R ப்ரெஸ் பண்ணுங்கள், க்ரீன் வேணும்னா G ப்ரெஸ் பண்ணுங்கள், பிங்க் வேணும்னா P ப்ரெஸ் பண்ணுங்கள், ப்ளூ வேணும்னா B ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ டைமர் வந்து குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஸ்க்ரால் டவுன். இது மவுஸை ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு டைமர் குறையும். டைமர் வந்து நீங்கள் வச்சுக்கலாம், அதாவது மீட்டிங் பிரேக் ஆகிறதுக்கு. இந்த மீட்டிங் பிரேக் பண்ணுறதுக்கு டைமர் வச்சுட்டு அதிலே கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அலாம் செட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அந்த ஆப்ஷன் இருக்குது. பிரேக்கில் டிஃபால்ட்டாக வந்து 10 மினிட்ஸ் தான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பட் நீங்கள் டிஃபால்ட் டைம் மாற்றுறதால மாற்றிக்கலாம். அடுத்தது ட்ராயிங் மோடில் நீங்கள் இப்போ ட்ராயிங் மோடில் இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், Ctrl+1 போட்டிருக்கேன், ஜூம் மோட் போட்டிருக்கேன். இப்போ ட்ராயிங் பண்ணுறோம்னா லெஃப்ட் கிளிக் பண்ணால் ட்ராயிங் மோட் வரும். இப்போ ட்ரா பண்ணிட்டுருக்கோம். இப்போ ட்ரா பண்ணிட்டுருக்கும்போது ஏதாவது நீங்கள் இங்கே டைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு T அப்படின்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். Tங்கிற கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டைப்பிங் மோடுக்கு வந்துடும். திஸ் இஸ் ஜூம் இட். இங்கே பாருங்கள், அப் டவுன் ஏரோ தான் வந்து இந்த ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட். இப்போ பாருங்கள், கர்சர் இருக்குது பாருங்கள், குட்டியாக வந்துருக்கு. இன்னும் குட்டியாக போகணுன்னா டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணால் குட்டியாக வருது பாருங்கள். இப்போ பெருசு பண்ணிக்கலாம். இது ஃபாண்ட், பெரிய ஃபாண்ட் பாருங்கள், பெரிய ஃபாண்ட். இது வந்து டைப்பிங் மோட். டைப்பிங் மோடு பண்ணுறதுக்கு என்ன சொன்ன ஷார்ட்கட் கீ உங்களுக்கு T அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ. ஓகேவா? இது எல்லாம் எரேஸ் பண்ணுறதுக்கு எஸ்கேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆகிட்டு நார்மல் மோடுக்கு வந்துடும். சரி, இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஒவ்வொரு ஸ்க்ரீனாக நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நம்ம உங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ ஜூம் மோட், ஜூம் இட் சாஃப்ட்வேர். இந்த ஜூம் இட் சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் ஸ்க்ரீன் ஜூம் அண்ட் அனோட்டேஷன் டூல். அனோட்டேஷன் அப்படின்னா நம்ம ஸ்க்ரீன்லேயே ஏதாவது எழுதி காமிக்கிறதுக்கோ இல்லை வந்து மார்க் பண்ணி காமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டூல் பேர் தான் அனோட்டேஷன் டூல். ஃபஸ்ட் நம்ம ஏற்கனவே சொன்னது ஜூம் மோட். ஜூம் மோட்க்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா Ctrl+1 ப்ரெஸ் பண்ணணும்னு சொன்னேன். பிகின் ஜூம் இன் மோடுக்கு வந்து Ctrl+1 ஷார்ட்கட் கீ. ஜூம் இன் பண்ணணும், அப் கீ ப்ரெஸ் மவுஸ் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஆகும் பாருங்கள். Ctrl+1 ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஜூம் இன்னுனா வந்து மவுஸ் ஸ்க்ரால் அப் பண்ணிங்கன்னா ஜூம் ஆகும் பாருங்கள், ஜூம் ஆகுது. ஸ்க்ரால் டவுன் பண்ணால் இதாகும். அதே மாதிரி நீங்கள் கீபோர்டு கூட யூஸ் பண்ணலாம். கீபோர்டில் நீங்கள் டவுன் ஏரோ ப்ரெஸ்ஸிங்கன்னா சின்னதாகும், தட் இஸ் ஜூம் அவுட் ஆகும். அப் ஏரோ ப்ரெஸ்ஸிங்கன்னா ஜூம் இன் ஆகும். இதை வந்து என்னது ஜூம் மோட். ஃபஸ்ட் இருக்கிற ஜூம் மோட். அது ஜூம் மோட் வெளியே வரதுக்கு எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணணும். இப்போ எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். அடுத்தது பாருங்கள், ஜூம் அவுட்டுக்கு ஏற்கனவே சொன்னது தான். அடுத்தது ட்ராயிங் பிங் பண்ணுறது. ஜூம் மோட் இருக்கும்போது தான் உங்களுக்கு ட்ராயிங் பண்ணணும்னு கிடையாது. ஜூம் மோட் எல்லாமே ட்ராயிங் பண்ணலாம். ஜூம் மோடில் இருக்கும் போது லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், இந்த கர்சர் வந்து ப்ளஸ் மாதிரி மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரா பண்ணலாம். ட்ராயிங் என் பண்ணுறதுக்கு அந்த ட்ராயிங் மோடு விட்டு வெளியே வர்றதுக்கு ரைட் கிளிக். இங்கே பாருங்கள், நான் இப்போ ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கர்சர் மாறுது பாருங்கள், இது மாறுது. ரைட் கிளிக் பண்ணால் அந்த கர்சர் போயிடுது. அதான் அங்கே சொல்லியிருக்காங்க. நாங்கள் பவர் பாயிண்டில் இருக்கிறனால உங்களுக்கு கர்சர் வந்து ப்ளஸ்ஸாக வராமல் இந்த மாதிரி வந்திருக்கு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அடுத்தது ட்ராயிங் மோட், நாட் இன் ஜூம். அதாவது ட்ராயிங் மோட் வந்து ஜூமில் இல்லாமல் இருக்க. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது தான் உங்களுக்கு பாருங்கள். இப்போ ஜூமில் இல்லை, நான் ஜூம் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் இருக்கேன், ஜூம் பண்ணாமல் இருக்கேன். இப்போ நீங்கள் ட்ரா பண்ணணுன்னா என்ன சொன்ன மாதிரி Ctrl+2 ப்ரெஸ் பண்ணிட்டு பண்ணலாம். அதுதான் அங்கே சொல்லியிருக்கோம்.
Ctrl 2 ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ரா பண்ணலாம். அது drawing mode. drawing mode பாருங்கள். drawing mode ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு Ctrl+2 Ctrl ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2 ப்ரெஸ் பண்ணணும். ரெட் பெனுக்கு ஆறுங்கிறத கீ ப்ரெஸ் பண்ணால் போதும் ரெட் பென் வரும். இங்கே நான் கேபிட்டல் லெட்டர் அடிச்சிருக்கேன். ஆனால் கேபிட்டல் லெட்டர் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஆறு ப்ரெஸ் பண்ணால் போதும். ப்ளூ பெனுக்கு B, எல்லோ பெனுக்கு Y, க்ரீனுக்கு G, ஆரஞ்சுக்கு O, பிங்க்குக்கு P, erase all drawings. இதுதான் ரொம்ப முக்கியம். டோட்டலாக எல்லா ட்ராயிங்ஸையும் எரேஸ் பண்ணால் ப்ரெஸ் பண்ணால் போதும். உங்களுக்கு நீங்கள் இது வரலாம் வரைஞ்சி தான் எரேஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். போட்டுட்டு இப்போ ட்ரா பண்ணுறேன். இப்போ கடைசியாக நான் ட்ரா பண்ண ஆப்ஜெக்டை மட்டும் ரிமூவ் பண்ணணுன்னா Ctrl+Z, கம்ப்ளீட்டாக பண்ணணுன்னா அதான் ஏற்கனவே சொன்னேன் நான். அதுதான் இங்கே இருக்குது. அடுத்தது erase last drawn, அது சொல்கிறது தான். அடுத்தது ஷோ பிரேக் டைமர். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு டைமிங் வரும். தட் இஸ் பிரேக் டைம் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். அதனுடைய டைம் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறதுலாம் சொன்னேன் நான். அதுதான் அது. ஸோ பிரேக் டைம் இருக்குது. ஷார்ட்கட் கீ Ctrl+3. இன்க்ரீஸ் டைமுக்கு ஸ்க்ரால் அப், டிக்ரீஸ் டைமுக்கு ஸ்க்ரால் டவுன். அதே நீங்கள் கீபோர்டில் அப் ஏரோவோ டவுன் ஏரோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது டைமர் கலர் மாற்றுறதுக்கு நம்ம பென் கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான். ஜஸ்ட் அதனுடைய ஃபஸ்ட் லெட்டர் ஆர்னா ரெட்டு, க்ரீன்னா G, ப்ளூனா B, இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்டார்ட் லைவ் ஜூம். நான் லைவ் ஜூம் சொல்லியிருக்கேன். Ctrl+4 தான் அதுக்கு ஷார்ட்கட் கீ. பட் நம்ம அந்த ஷார்ட்கட் கீ எப்படி வேணால் மாற்றிக்கலாம். அது மாற்றுறது எப்படி நம்ம கடைசியாக சொல்கிறேன். அது மாதிரி நீங்கள் லைவ் ஜூம் போனீங்கன்னா என்ன பண்ண முடியும்னு சொன்னாங்கன்னா, லைவாக இருக்கும்போது நீங்கள் அந்த லிங்க்கெல்லாம் கூட எனேபிளாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். அதான் சொன்னேன் நான் லைவ் ஜூம்ங்கிறது. அடுத்தது ஸ்பேஸ் பார் டு சென்ட்ரலைஸ் த ட்ராயிங் கர்சர். இது பாருங்கள் என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் ஜூம் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஜூமில் இருக்கேன். இப்போ கர்சர் எங்கேயுமே இல்லை. இப்போ ட்ராயிங் போர்டு போனால் பாருங்கள், கர்சர் இங்கே கார்னரில் இருக்குது. இந்த வாரத்தில் இருக்குது பாருங்கள், மேலே டாப் ரைட் கார்னரில் இருக்குது. டாப் ரைட் கார்னரில் கர்சர் இருக்குது. அதுக்கு வந்து சென்டருக்கு வரணும். என்ன பண்ணலாம், நீங்கள் ஸ்பேஸ் பாடிச்சுன்னா சென்டருக்கு வரும். அதுதான் அந்த ஷார்ட்கட். கர்சர் எங்கேயோ இருக்குது, எங்கே இருக்குதுன்னு தெரியல உங்களுக்கு. சென்டருக்கு வரணுன்னா ஸ்பேஸ் பாடிச்சிங்கன்னா சென்டருக்கு வந்துடும். அந்த ஷார்ட்கட் தான் சொல்லியிருக்கேன் நான். எஸ்கேப் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மோடை விட்டு வெளியே வந்துடும். அடுத்தது பிளாக் ஒயிட் போர்டு இன் ஜூம். அதாவது ஒரு ஜூம் ஒன்று இருக்கும்போது நம்ம ஏற்கனவே ப்ரெசன்டேஷனில் பேக்ரவுண்டில் ஏதாவது இமேஜ் வச்சுக்கிட்டோ அல்லது பிடிஎஃப் ஃபைல் வச்சுக்கிட்டோ வேர்ட் ஃபைல் வச்சுக்கிட்டோ தான் நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணுவோம். அப்படி எதுவும் இல்லாமல் ஜஸ்ட் எனக்கு ஒரு பிளாக் போர்டு மாதிரி வேணும் அல்லது ஒயிட் போர்டு மாதிரி வேணும், நான் வந்து ஃப்ரீ ஹேண்டாக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த ஒயிட் போர்டு ஆர் பிளாக் போர்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் போர்டுக்கு W ப்ரெஸ் பண்ணால் போதும் ஒயிட் போர்டு ஒர்க் கிடைக்கும். K ப்ரெஸ் பண்ணால் பிளாக் போர்டு வரும். அது எப்படின்னு பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக ஜூம் மோடில் இருக்கும்போது மட்டும்தான் ஒர்க் பண்ணோம், நார்மல் மோடில் ஒர்க் பண்ணாது. ஸோ ஜூம் மோடுக்கு போய்க்கலாம். Ctrl+1 போட்டுட்டு ஜூம் மோடு போயிட்டேன். இப்போ நீங்கள் பாருங்கள், W போட்டோன்னா ஒயிட் போர்டு வந்துடும். ஒயிட் போர்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், என்ன வேணால் ட்ரா பண்ணிக்கலாம். எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இங்கேயும் பாருங்கள், T அடிச்சிங்கன்னா டெக்ஸ்ட் வரும், நீங்கள் டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் வச்சுக்கலாம். அங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அதனுடைய கர்சர் கலர் குறைக்கிறதுக்கு நீங்கள் டவுன் ஏர் ப்ரெஸ் பண்ணால் கர்சர் அதோட சைஸ், கர்சரோட சைஸை குறைச்சிடும். அடுத்தது இது வந்து ஒயிட் போர்டு. ஸோ அடுத்தது பிளாக் போர்டு எப்படி பண்ணுறது பாருங்கள். ஜஸ்ட் K ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் பிளாக் போர்டு கிடைக்கும்.
பிளாக் போர்டும் அதே மாதிரி தான் நீங்கள் என்ன வேணால் எழுதிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த நம்ம பிளாக் போர்டோ ஒயிட் போர்டோ அல்லது வாட் எவர் இட் இஸ் ட்ராயிங் மோட் இந்த மோட்லையும் எழுதின கண்டென்ட் அப்படியே சேவ் பண்ணுறதுக்கு Ctrl Sங்கிற கீ யூஸ் பண்ணிக்கலாம். Ctrl + S அது யூஸ் பண்ணிங்கன்னாகும் நீங்கள் இந்த பிளாக் போர்டில் என்ன வரைஞ்சிக்கோ அதை அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணி நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணணுமோ ஷேர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே பாருங்கள் சேவ் பண்ணிக்கிறேன். அது என்ன ஆகும்னா இமேஜே சேவ் ஆகும். பாருங்கள் சேவ் அஸ் டைப்பில் என்ன இருக்குது, ஜூம்டு PNG-ஆக இருக்குது. ஸோ நான் இதை வந்து ஜூம் இட் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு போட்டுருக்கேன். ஸோ இதை நீங்கள் சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி Ctrl Z போட்டிங்கன்னா எல்லாத்தையும் எரேஸ் பண்ணவும் முடியும். அதே இந்த பிளாக் போர்டு ஒயிட் போர்டு வெளியே வரதுக்கு எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், வெளியே வரலாம். எஸ்கேப் கீங்கிறது எந்த மோடு விட்டு வெளியே வரதுக்கு எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணால் போதும் நார்மல் மோடுக்கு வந்துடுவோம். பாருங்கள், ஜூம் மோடு விட்டு வெளியே வரலாம், ட்ரா மோடு, லைவ் மோடு, பிளாக் போர்டு மோடு எல்லா மோடும் எடுத்து எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஜூமிட் சாஃப்ட்வேர். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேருடைய அப்ளிகேஷன்ஸ் அதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது ஃபர்தராக என்ன வேணும், என்ன மாதிரி டூல்ஸ் வேணும் இல்லை சாஃப்ட்வேர் பற்றி வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த மாதிரி அந்த சாஃப்ட்வேர் பற்றி நான் வீடியோ போடுறதுக்கு வசதியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் லேர்னிங்.